ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சைட்டில் காங்க்ரீட் போடும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளாக கிளாஸ் பவுலில் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம் வாங்க. இப்போ கிளாஸ் பவுலில் காங்க்ரீட் கொட்டும்போது மேலே நீட்டாக தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தா ஹனிகாம்ஸ் மாதிரி ஜல்லி செப்பரேட்டாக இருக்கும். இப்போது நாம் வைப்ரேட்டர் யூஸ் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வைப்ரேட்டர் யூஸ் பண்ண உடனே காங்க்ரீட் ஃபினிஷ் நீட்டாக வரும். ஏர் பபிள்ஸ், ஹனிகாம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இதே மாதிரி சைட்டில் காலம் பாக்ஸுக்குள்ளே காங்க்ரீட் போடும்போது சேம் சுச்சுவேஷன் தான். சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக தெரியும். பைப் இல்லைனா கொம்பு வச்சு குத்துனா கூட மேலே மட்டும் ஃபினிஷ் வரும், ஆனால் உள்ளே பார்த்தா ஜல்லி பாக்கெட்ஸ், ஹனிகாம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போ வைப்ரேட்டர் யூஸ் பண்ண உடனே உள்ளே இருந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். காங்க்ரீட் அண்ட் ஜல்லி யூனிஃபார்மாக செட்டில் ஆகும். இங்கே 2 விஷயம் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, வைப்ரேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்லர்ரி எக்ஸசிவாக வெளியே வந்து செக்ரிகேஷன் ஆகும். செகண்டு, வைப்ரேஷன் கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வாய்ட்ஸ் இருந்தால் பாண்டிங் வீக் ஆகும், கம்பி துருப்பிடிக்கும், பில்டிங்கோட லைஃப் கம்மியாகும். ஸோ கரெக்ட் டைமிங்கோட யூனிஃபார்ம் கவரேஜோட வைப்ரேட்டர் யூஸ் பண்ணினா காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், லோட் கேரிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனும் அதிகமாகும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.